ஹலோ கைஸ், ரீசெண்டாக அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆன படம் தான் 11. இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு தோணுன விஷயம் என்னென்னா, எப்படா இந்த படத்தை தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணோம் அப்படின்றது தான். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பிடிச்சிருந்தது எனக்கு. ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, படம் ஸ்டார்டிங்லேயே ஒரு ஆம்பளையை கொலை பண்ணுவான் கில்லர். அதை பார்த்ததுக்கப்புறம் தான் அப்பாடா இந்த படத்துலையாவது ஆம்பளைங்களை கொலை பண்ணுறாங்களே அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா பார்க்குற எல்லா த்ரில்லர் படத்துலையுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பெண்களை தான், மொத்தமே பெண்களை மட்டும்தான் கொலை பண்ணுவாங்க. அதுவும் கொடூரமாக வித்தியாசமாக கொலை பண்ணுவாங்க. இந்த படத்தில் இந்த கொலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருவருப்பாக காட்டாமல் ஒரு ஷூட்டிங் அப்புறம் எரிக்கிறது, அவ்வளோதான். அதே மாதிரி மற்ற மூவிஸை கம்பேர் பண்ணுறச்ச இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் ஆப்போசிட்டாக இருக்கும். என்னென்னா சொன்னல ஆம்பளைங்களையும் கொலை பண்ணுறாங்க, அது ஒன்று. இன்னொன்று எப்பவுமே ஹீரோ தான் பைக் எடுத்து சுற்றி அவங்க ஹீரோயினை சைக் அடிக்கிறது அதெல்லாம் நடக்கும். ஆனால் இந்த படத்தை ஹீரோயின் தான் பைக்லலாம் போய் ஹீரோ எங்கே இருக்காரோ வீடு எங்கே இருக்கலாம் பார்ப்பாங்க. முக்கியமாக அந்த பால்கனி சீனு, எப்போவுமே ஹீரோஸ்லாம் கீழே பைக்கை பார்க் பண்ணிட்டு அங்கே நின்றுட்டு ஹீரோயினை பால்கனியில் பார்ப்பாங்க வர்றது. அதே மாதிரி இங்கே ஆப்போசிட்டாக நடக்கும். ஹீரோயின் பைக்லலாம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு ஹீரோ பால்கனிக்கு வருவார், அப்போ பார்ப்பாங்க. இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சாங் இங்கிலீஷ்லேயே வரும் ஃபுல்லாகவே. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் வர லிரிக்ஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. யூஸ்வலாக நான் எந்த தமிழ் படத்துலேயும் ஒரு ஃபுல் சாங் இங்கிலீஷில் வர மாதிரி நான் பார்த்ததில்ல. இதுதான் ஃபஸ்ட் டைம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் அந்த டெவில் இஸ் வெயிட்டிங் அதெல்லாம் மாசாக இருந்துச்சு கேட்கறதுக்கே. அதே மாதிரி இந்த படம் பார்த்திங்கன்னா எங்கள் மாமா அவர் ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார், இந்த படம் பாரு வேறு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. சரி, நான் என்ன படம் கேட்கும்போது 11 அப்படி ஒரு படம் எனக்கு வந்ததே சத்தியமாக தெரியாது. சரி, யூடியூப்பில் போய்ட்டு 11 மூவி ட்ரைலர்னு போட்டு பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது கண்டிப்பாக சைக்கோ த்ரில்லர் மூவியாக தான் இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இது சைக்கோலாம் கிடையவே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவெஞ்ச் த்ரில்லர் மூவி அப்படி தான் தோணுச்சுலாம் இல்லை, அதுதான் உண்மை. ஸோ நியாயமாக யாரை கொலை பண்ணணுமோ அவங்கள மட்டும் கொலை பண்ணுவார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த படம். நீங்கள் இந்த படம் பார்த்துட்டிங்களா இல்லையா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்த்து உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்றதையும் சொல்லுங்கள். இந்த படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள்.